ஆதி என்ற மணி விளக்கை அறிய வேணும் அகன்ற பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற துய்ய வெளி மார்க்கமெல்லாம் சுகம் பெறவே மனோன்மணி என் ஆத்தாள் தன்னை நீதி என்ற பரஞ்சோதி ஆயிப்பாதும் நிற்குணத்தின் இந்த நிலை யாரும் காணார். வேதி என்ற வேதாந்த துள்ளே நின்று விளங்குவதும் பூசெய்து வீண் போகாதே. போகாமல் நின்றதோரையா நீதான் பூரணத்துவனான கிளை ஐந்தும் பெற்றே. ஆகாமல் வளர்ந்த வள்ளியாலே அடிமுடியின் நடுவாசி யாருக்குள்ளே. வாகாமல் வளையுடை மூலத்தாலே வழி தோன்றும் மூன்றெழுத்தை உரைக்க வேணும். சாகாமல் சாகுமடா இந்த மூலம் சசிவட்ட நடுகோணம் முக கோணமாமே. முக்கோண முகழிதில் கோணமாகி முதலான மூலமணி வாழை தன்னில் நாற்கோண நாலு வரை நயந்து காக்க நாயகியாள் பரஞ்சோதி நாட்டமுற்று. நிக்கோண திக்கு திசை இருந்த மாயம் தெரிந்திடவே உரைத்திட்டேன் விவரமாக. தாக்கோண விட்ட குறை வந்ததென்றால் தனியிருந்து பார்த்தவனே சித்தனாமே. சித்தான மூன்றெழுத்து செயலாம் ஜோதி சிறியவையும் எளியும் சவ்வும் ஆகி முத்தான லட்ச உரு ஜபிக்க சித்தி முற்றிடுமே எதிரி என்ற பேய்கொந்தான். வித்தான விந்தையடா முட்டும் பாரு விரிவான முகக்கருவு மூன்று கேளு. சத்தான அதன் கருவும் சிலையில் வைத்து சதுரான விதி விவரம் அறிய கேளு. கேளப்பா பலி கொடுத்து பூஜை செய்து கிருபையுள்ள ஒரு வெற்றி திட்டமாக. வாழப்பா சுடுகாட்டின் சாம்பல் தண்ணில் வளமாக புதைத்து விடு நடுஜாமத்தில். ஆழப்பாடியற்று மரணமாகி ஆண்டிருந்த தவசு நிலை நான் தான் பூளைந்து. காணப்பா கண்மணிய வீழ்வான் பாவி கதை தெரிய சொல்லுகிறேன் இன்னும் பாரே. எண்ணம் இன்னம் கண் முன்னே தலையுமாகும் ஈடேற வேண்டுமென்றால் இதனில் சூற்றும். அன்னம் இன்னாகி கட்டை தேவதாரோ அறிவுடையை மூளை சீவி சிங்கை யோதி. வண்ண பின்னார் பேர் சொல்லி நசி என்றேதான் வலுவான 108 உருவம் போடு. சன்னமின்னா மரத்தடியில் இருந்து கொண்டு சதிராக ஆணி கொண்டாடி திடாயே. அடிந்த முனை பிடுங்கி வைத்து திருத்தி பாடு ஆனந்த ஒரு குழந்து பட்டு போகும். தொடுத்த முதல் நாளானால் கண்டுதானோ துளைத்த முடி வாச்சூட இந்த போக்கு. விடுத்த பின்பு வீடமேறி கருவி போகும் விரந்துரைத்தன் பூட்டிதவே வீண் போகாது. தரித்து விடு நகரத்தில் அடித்து பாரு தட்டெழுத்து உயர் முதலாய் சேதமாமே.